ஆதி என்று தன்னையும் இங்கு யார் அறிவர் அண்ணலே. வேதம்தான் மூலங்கிற, வேதம்தான் எல்லாங்கிற, ஆதியுண்டு அந்தமில்லை, தோக்கம் எந்த காலமோ ஆனால் ஒன்று இருந்திருக்கு, தோக்கன்னு முடிவு எந்த காலம் தெரியல. இல்லை அன்று நாலு வேதம் இல்லை. இப்போ அன்னைக்கும் வேதம் வேடாங்க. வேதம் என்னைக்கு வந்தது? எல்லாமே வேதம் தான் சொல்லிச்சது. சோதியுண்டு சொல்லுமில்லை, சொல்லிறந்தது ஏதுமில். இப்படி ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும், இந்த மூவருங்கிறது இந்த ஆற்றல் பொருள் கட்டமைப்பு அதுக்குள்ளால் தான் வருது. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டப்பட்டதென்னலாம், மதிரமாக விட்டதேது மாங்கிசம் புலால் அது என், சதிரமாய் வளர்ந்த போது சைவரான மூடரே. இப்போ நான் சுத்த சைவம், தெரிஞ்ச வர மாட்டேன், நான் சிவனை கும்பிட்றவா அப்படிங்கிற நீ இருக்கல்ல. முதல்ல நீ யாரு? நீ மாமிசம் தானே. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும், அந்த பால் எது தானே. அப்புறம் நீ இப்போ நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னா எங்கே நீ சாப்பிடாத. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இரண்டு பட்டது என்னலாம். அப்போ ஒரு செல்லாக இருந்தது தான் ரெண்டு செல்லாக மாறி குழந்தை வருது. மதுரமாக விட்டதேது மாங்கிசம் புலால் ஆனதென். நான் மாமிசம் விட்டுட்டேன், நீ பிறக்கும் போதே மாமிசம் சாப்பிட்டு தான் வர, பால் தானே உனக்கு இதாகுது. சதுரமாய் வளர்ந்ததேது சைவரான மூடரே. நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறிய, மாமிசம் தாண்டா எல்லாமே நீ வளர்ந்து நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம். அப்புறம் நான் மாமிசம் சாப்பிடலாம், அதனால சைவனை போட்டேன்னா அது என்ன சைவம் தெரியல. உயிரிருந்தது எவ்விடம் எடுத்ததன் முன்னமை. உயிராவது ஏதடா உடம்பாவது ஏதடா, உயிரையும் உடம்பையும் ஒன்றி விவிப்பது ஏதடா, உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. உடம்பு இருக்கும்போது உயிர் எங்க இருந்தது? அப்போ உயிர் இருக்கும்போது உடம்பு எங்க இருந்தது? அப்போ உயிருங்கிறது எது, உடம்புங்கிறது எது? உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது எது? கட்டமைப்பு. உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. அப்ப அந்த கட்டமைப்புங்கிற இயக்கம்தான் தன்னை இயக்கமா உள்ள இயங்கின்னு இருக்கு. இது அதை எடுக்கல, அது இது எடுக்கல, எல்லாமே ஒரு சுழற்சி. ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை வைத்து செம்பை வைத்து இழுக்கின்றீர், ஆறினாலும் அறியொணாத ஆதிசித்த நாதரை பேரி போரிலான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூடுறீங்க, ஒன்றா கூடி தேரில் வடத்தை கட்டி ஒரு செம்பு சிலையை வச்சு ஒட்டுமொத்த கடவுளையும் இயக்கிக்கிறாரு. கடவுள் தேர்காரு இயக்கத்தின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. ஆறினாலும் அறியொணாத ஆதிசித்த நாதரை போரிலான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. கடவுள் எங்கே இருக்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஆய்ந்து உள்ளுக்குள்ளால போகணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிற இவன் இதுக்கு போய் சண்டை போட்டுவான். நான் வடத்தை முன்ன பிடிக்கணும், நீ வடத்தை முன்ன பிடிக்கணும், அந்த சாமி சிலைக்கு எனக்கு தான் முதல்ல மாலை போடணும், இல்லை அந்த ஜாதிக்காரனுக்கு போடணும், இந்த ஜாதி இதை அடிச்சுக்குவான். ஆனால் உண்மையிலே கடவுள் எங்கே இருக்குன்னு இவன் கண்டுபிடிக்கல. ஆவதும் பரத்துளே, அழிவதும் பரத்துளே, போவதும் பரத்துளே, புகழ்வதும் பரத்துளே, தேவரும் பரத்துளே, திசைகளும் பரத்துளே, யாவரும் பரத்துளே, யானும் அப்பரத்துளே. எல்லாம் இந்த பேரண்டத்துக்குள்ளாலதான் இருக்கும். எல்லாம் நீ தேவன் சொல்லி அவன் இங்கே தான் இருக்கான். ஆவறதும் இந்த பரத்தில் தான், அழியறதும் இதுக்குள்ளால தான், போகிறதும் இதுக்குள்ளால தான், புகுவதும் இதுக்குள்ளால தான். நீ தேவருன்னு சொல்லி அவனும் இதுக்குள்ளால தான், திசைகளும் இதுக்குள்ளால தான் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ளால இருக்கு. நான் அப்படிங்கிறான். சுற்றுமைந்து கூடம் ஒன்று சொல்லிருந்ததோர் வழி, சத்தியும் சிவனுமாக நின்ற தன்மை ஓர்கிலேர். சத்தியாவது உம்முடல் தயங்கு சீவன் உடசிவம் பித்தர்கள் அறிந்திலீர் பிரானிருந்த கோலமே. சக்தி சிவாங்கிறது எங்கேயும் இல்லைடா. சத்துங்கிறது உடல், உன் உடம்பு தான் சக்தி வச்சுக்கோ. சீவம்ங்கிறது உயிர், உன் உயிர் தான் அது. அப்புறம் இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் எங்கே போய் தனியாக தர்ற? சத்தியஞ்சீவனி எங்கே போய் தர சொல்லு அப்படிங்கிறான்.
இட்ட குண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடா, சுட்டமண் களத்திலே சுற்றும் நூல்கள் ஏதடா, முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியாய் பற்றி நின்றதேதடா பட்டநாத பட்டரே. வேதம் ஓதற, யாகம் வளர்த்துற, அதுல குதிரை நெய் பால் கொம்பொண்ணு ஏகப்பட்டதை கொட்டி தீக்கிற. இட்ட குண்டம் ஏதடா, அது என்னடாங்க? ஓம் வேள்வியில எந்த கடவுளாவது வந்தாங்க நிப்பானா? இட்ட குண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடா, 4 வேதம்ட்டு சொல்லிக்கின்னு ஓதிக்கின்னு இருக்க, அதுல என்ன இருக்கு? அதை ஓதனா உன் கடவுள் வந்துருவானாங்க. சுட்டமண் களத்திலே சுற்று நூல்கள் ஏதடா, சுத்தி கலசம் வைக்கிற, அதுல நூல் சுத்துற, தேங்காய் வைக்கிற, என்னென்னமோ சடங்கெல்லாம் செய்யற. முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை, உன்னுடைய மூலாதார தண்டுவடம் இருக்குல்ல, உயிர்காந்த ஆற்றல் அங்க நிக்குது. அதை தட்டி எழுப்பின்னே உன் உச்சந்தலைக்கு கொண்டு வந்து வானத்துக்கே நீ அதில் பயணிக்க முடியும், எண்ணாலைகள் மூலம் பயணிக்க முடியும். முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை பற்றி நின்ற தேதடா பட்டநாதம் பட்டரே. டேய் அங்க வாடா, இந்த உடற்பயிற்சிக்கு வா, ஓக பயிற்சிக்கு வந்து உன்னுடைய அந்த மூல நாதத்தை வந்து உயிர்காந்த ஆற்றலை எழுப்பு. அதை விட்டுட்டு இங்கே யாகம் மாட்டுக்குன்னு குதிரை போட்டு ஆடு மாடை கொட்டி எல்லாத்தையும் அதில் போட்டு எரிச்சு வேள்வி நடத்தின்னு இருக்கு. இதில் எந்த கடவுளையும் நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற உடலினை சக்திங்கிறது தான் சொல்றாரு. ஓசை உள்ள கல்லினை உடைத்து 2ஆய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூவு நீரும் சாத்திரீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லு. மலையிலேருந்து கல் வெட்டி எடுத்தார, ஒரு கல்லை 2ஆ உடைக்கிற, சிலைக்காக ஒரு கல் எடுத்து அதில் பாதியை சிலை செஞ்சுட்ட, மீதி கல்லை அங்கேயே வாசப்படிக்கு போட்டுட்ட. அந்த வாசப்படிக்கு போட்ட கல்லை அத்திரி வேற அளவுக்கு மிச்சிக்கிட்டு தான் உள்ளே போறீங்க வரீங்க. ஆனால் உள்ளே வச்ச கல்லில் மட்டும் தேன் பால் நெய் இது எல்லாத்தையும் ஊற்றி பூசை செய்றீங்க. இப்போ இந்த 2 கல்லில் வசந்த கல் ரெண்டுமே அந்த மண்ணுங்க தான், மண்ணுங்கிற பூதம் தான் ரெண்டுமே. அதை இங்கே போட்டுட்டு நீங்கள் போக வேதியியல் ஆய்வு பண்ண 2 கல்லு தானே. இதில் அந்த கல் என்ன, அதில் உள்ளால கடவுள் வந்து ஒன்றாடி, நீ காலால் மிதிக்கிற கடவுள் கல்லில் கடவுள் இல்லாத போயிட்டாரு அப்படிங்கிற. ஓது 4 வேதமும் உரைத்த சாத்திரங்களும் பூத தத்துவங்களும் பொருந்தும் ஆகமங்களும் சாதி பேத உண்மையும் தாங்குகின்ற நூல்களும் பேத பேதம் ஆகியே பிறந்துழன்று இருந்ததே. உன்னுடைய வேதங்கிறது மனித குலத்தை பாகுபடுத்துது, 4 வருணமா பிரிக்குது, வருண பாகுபாட்டுகளை கொண்டு வருது. ஓதுனாலும் வேதமும் உரைத்த சாத்திரங்களும், நீ உரைத்த சாத்திரங்களும் மனிதர்களை கூறுபடுத்துது. பூத தத்துவங்களும் பொருந்தும் ஆகமங்களும் சாதி பேத உண்மையும் தாங்குகின்ற நூல்களும், இவை எல்லாமே மனித இனத்தை பல்வேறு கூறுகளாக்கி, நீ மேலானவன் நீ கீழானவன் எங்களை ஒன்று சேர விடாம அடிச்சுக்க வைக்குது. சாதி பேத உண்மையும் தயங்குகின்ற நூல்களும் பேத பேதம் ஆகியே பிறந்து உழன்று இருந்ததே. இதை தவிர என்ன செய்யுது? உன்னுடைய தத்துவம், ஆகமம், வேதம், புராணம் இந்த தமிழ் இனத்தை கூறு போட்டுத ஒழிய ஒவ்வொரு குடியையும் தனித்தனி சாதியாக்கி, அந்த சாதியை மேல் சாதி, கீழ் சாதி, உயர்ந்த சாதி, ஒன்றை நான் தொடக்கூடாது, என்ன நீ தொடக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் ஒன்றா இருந்தால் நீ இங்கே ஆள முடியாது. அதனால் எங்களுக்குள்ளாலேயே சண்டையை போட்டு எங்களுக்குள்ளாலே இவ்வளவு பல்வேறு பிரிவினர்களை உருவாக்கி விட்டதை தவிர உங்கள்கிட்ட என்னடா இருந்ததுன்னு கேட்குறோம். நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சருகறிந்து நீர் குடித்து சாரல் வாழ் தவசிகாள் சருகறிந்தில் தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுமே. வரு விருந்தோடு உண்டு உடுத்தி வளர்மனை சுயிப்பிரில் வரு விருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே. நீங்க சொன்னீங்கல்ல திருமூலர் உண்டி வளர்த்தோர் உடல் வளர்த்தோர் உயிர் வளர்த்தோர், அதை இவர் தெளிவாக சொல்றாரு. இது யாரை சார்றாரு தெரியுதாங்க? ஜைனர்களை. ஜைனர்கள் இப்போ இவனு வந்து சமணமும் ஜெயினமும் ஒன்றுன்னு தான்ல, இங்கே வந்து ஜைனர்களை தனியாக சாரா இருப்பார். இவனு தான் முடியில் இருக்கிற தலையில் இருக்கிற முடியை பிடிக்கின்னு, மயிலரகால பெருகின்னு, உணவுப் பொருள் பச்சை உணவு காய்கறிகள்லாம் உயிர் இருக்குது அதை திங்கக்கூடாது அப்படின்ட்டு சருவு பொறுக்கி திங்கிறணும்.
ஆடையே கட்டாத நிற்கிறோம். இந்த இப்போ பிராமணர் கூட அவனையும் சேர்த்து தாக்குறாரு. இப்போ சருகரிந்தி நீர் குடித்து சாரல் வாழ் தவசிகாள், சருக அறிந்தில் தேகம் குந்தி சஞ்சலம் உண்டாகமே. சரி செத்து தாண்டா போகலாம், எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. சருவை தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு கிடக்குன்னா செத்து தான் போகலாம், எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. வருவிருந்தோடு உண்டு உடுத்தி வளர் மனை சுயிப்பிரேல். நெல்லை கொடுத்தனம் பண்ண, எங்கேயும் கடவுளை தேடி போட வேண்டாம். 4 பேர் விருந்தாடி வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடு, குடும்பத்தில் மனைவி பிள்ளை குட்டியோட நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ். வருவிருந்தோடு உண்டு உடுத்தி வளர்மனை சுய்பெரியில் வருவிருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே. அவன் வாழ்த்திட்டு போகிறான் பாரு, சாப்பிட்டு நெல்ல சாப்பாடு போட்டாங்கப்பா, நெல்லா இருக்கட்டும் 4 நாள், அதுதான்டா கடவுள் போ அப்படிங்கிறான். சிவவாக்கியார் எழுதின அந்த நூல்களில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே சாதி பேதங்கள், ஆண் பெண் வேறுபாடு, மூட நம்பிக்கை, வேதாந்த கோட்பாடு அனைத்தையும் தகர்த்தெறிகிற அளவுக்கு, இதை விட ஒரு கடுமையாக ஒரு சொல்கிறதுக்கு சொல்லு இல்லைன்னு தான் சொல்லணும். முதல் சனாதன எதிர்ப்பு அங்கே. ஆமாம், அங்கே தான். இவனை சொல்கிறதெல்லாம் இந்த பக்கம் சனாதன எதிர்ப்பும்பா, அந்த நாள் அங்கே போய் தான் கை கோத்துக்கணும் உட்காந்துருப்பான். இவன் வீட்டில் உலகத்துக்கு அப்போ சாமி படம் பூரா வீட்டில் இருக்கும். எல்லா ஐயரும் இவங்க வீட்டில் பஜனை பாடுவாங்க, இவங்களுக்கு ஆசி வழங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கேட்டாக்கா நாங்கள் சனாதான எதிர்ப்பு அப்படின்பா. இவங்க அப்புறம் கேட்டாக்கா பெரியார் தான் பகுத்தறிவு ஊட்டினாரு, கோமனங்கட்டை விட்டாரு அப்படின்பா. அதுக்கு முன்னாடியே அவங்க அடித்த அடி, இந்த அடியை பெரியார் கூட அடிக்கலை, ஈவேரா கூட அடிக்காத அந்த அளவுக்கான அடியை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி உங்களுக்கு வேறு நூல்னு பார்க்கணுன்னாக்கா இதுதான் நம்மளுக்கு இருக்கிற தரவு.